முக்கிய செய்திகள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு ₹1 கூட ஒதுக்கவில்லை. மக்களவையில் திமுக உறுப்பினர் கேட்ட கேள்வியால் உண்மை அம்பலம். தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் 32 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. வங்கதேசத்தில் பொறுப்பேற்றது முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு. சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை கைவிட மாணவர்களிடம் வலியுறுத்தல். வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை என மக்களவையில் மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் பெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை 63,246 கோடி ரூபாய் செலவில் 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய அரசு முறையாக நிதி ஒதுக்காத நிலையில் அதுகுறித்து மக்களவையில் திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியிருந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு அனுமதி வழங்குவது மற்றும் நிதி ஒதுக்கீடு செய்வது எந்த நிலையில் உள்ளது என்றும் 3 ஆண்டுகளாக அனுமதி வழங்காதது ஏன் என்றும் மற்ற மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் வினவியிருந்தார். இந்த கேள்விகளுக்கு நேற்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தோக்கன் சாகு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது, அத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி அதிகபட்சமாக கடந்த 2 ஆண்டுகளில் டெல்லி, காசியாபாத், மீரட் மெட்ரோ திட்டத்திற்கு 43,431 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 7,659 கோடி ரூபாயும், மும்பை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 4,402 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சூரத் மெட்ரோவிற்கு 3,962 கோடி ரூபாயையும், டெல்லி மெட்ரோவுக்கு 3,306 கோடி ரூபாயையும் ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. அதேபோல கான்பூர் மெட்ரோவிற்கு 2,629 கோடி ரூபாயும், அகமதாபாத் மெட்ரோவிற்கு 2,596 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆக்ரா மெட்ரோ திட்டத்திற்கு 1,914 கோடி ரூபாயும், இந்தூர் மெட்ரோ திட்டத்திற்கு 1,366 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பூனே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1,358 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள ஒன்றிய அரசு நாக்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1,199 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இதேபோல பாட்னா மெட்ரோவிற்கு 1,176 கோடி ரூபாயும், போபால் மெட்ரோவிற்கு 831 கோடி ரூபாயும், கொச்சி மெட்ரோவிற்கு 147 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்படி கடந்த 2 நிதியாண்டுகளில் நாடு முழுவதும் நடைபெறும் மெட்ரோ திட்டங்களுக்காக மொத்தமாக 75,976 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ள ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை. மாறாக வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் விதமாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளை மாநில அரசின் திட்டமாக செயல்படுத்தப்பட்டு மாநில அரசே செலவு செய்வதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் ஒன்றிய பாஜக அரசு புறக்கணித்து வருவது அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாடு மீனவர்கள் மேலும் 32 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்ற சம்பவம் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் இருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 மீனவர்கள் நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை அவர்களை சிறைப்பிடித்தது. மேலும் அவர்களின் 4 படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களிடம் விசாரணை நடைபெற்றது. இதற்கிடையே டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை தமிழ்நாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். இலங்கை கடற்படை தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து அவரிடம் எடுத்துக் கூறியதாகவும் அதனை கருணையுடன் கேட்டறிந்த திரு ராகுல் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க உறுதியளித்ததாகவும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது போல, இப்ப காங்கிரஸ் அரசு வழங்கியது போல இப்ப இருக்கிற அரசும் எடுக்க முடியாத படகுகளுக்கு இழப்பீடு வழங்கணும். இப்போ புதிதாக இலங்கையில மீன்பிடிக்க போற மீனவர்களை சிறைப்பிடிச்சு அந்த படகு ஓட்டுநர்களுக்கு 6 மாத 1 வருஷ சிறை தண்டனையும் 40 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கிறாங்க. அதை உடனே தடுத்து நிறுத்தணும். அந்த கச்சத்தீவு பாரம்பரிய பகுதியில் பிரச்சனையின்றி மீன்பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். அவங்க உடனடியாக கருணை உள்ளத்தோடு கேட்டு நான் உடனே பார்லிமெண்ட்ல பேசி இந்த பிரச்சனையை
சால்வ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க உறுதியளிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இலங்கை கடற்படையினரின் அட்டுழியத்தை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 93 மீனவர்கள் மற்றும் 178 விசைப்படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வங்கதேசத்தில் நொபேல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. அந்நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டு அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டதால் பதவியை ராஜினாமா செய்த பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து நாட்டின் நிர்வாக பொறுப்பை ஏற்பதாக ராணுவ தளபதி அறிவித்தார். பின்னர் எதிர்க்கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்பினருடன் ராணுவ தளபதி நடத்திய பேச்சுவார்த்தையில் அமைதிக்கான நொபேல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் பிரான்சிலிருந்து நேற்று நாடு திரும்பிய முகமது யூனுஸுக்கு வங்கதேச அதிபர் முகமது சஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். யூனுஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசில் 16 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். முகமது யூனுஸுக்கு பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்ற முகமது யூனுஸ் மாணவர்களின் விருப்பப்படி புதிய அரசு அமையும் என்றார். மேலும் வன்முறையை அனைத்து தரப்பினரும் கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கைவிட வேண்டும் என்று முகமது யூனுஸ் வலியுறுத்தினார். மக்களவை தேர்தலின் போது பதிவான வாக்குகள் விவரங்களை ஒவ்வொரு கட்டமாக வெளியிடாதது ஏன் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் கணவர் திரு பிரகலா பிரபாகர் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அன்பகத்தில் நேற்று வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற அமைப்பு சார்பில் 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருமதி நிர்மலா சீதாராமனின் கணவரும் சமூக அரசியல் சிந்தனையாளருமான திரு பிரகலா பிரபாகர் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். முறையாக விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் மொத்தம் பதிவான வாக்குகளை அறிவிக்கவில்லை என்றும் சதவீதமாகத்தான் தெரிவித்திருந்தது என்றும் திரு பிரகலா பிரபாகர் தெரிவித்தார். இதன் மூலம் எப்படி தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். Chief Ministers are arrested and one main opposition political party's funds are frozen. Can you call that unfair election? You can't. We have something called model code of conduct. Can do, cannot do, you should not do, and all that there is some list. வாக்கு எண்ணிக்கை முடிந்து 11 நாட்களுக்கு பிறகுதான் விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது என்றும் 2ஆம் கட்டமாக நடந்த தேர்தல் விவரங்கள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை என்றும் திரு பிரகலா தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜகவினர் வாக்கு சதவீதத்தை அதிகரித்ததாகவும் சீட்டுகளை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். 39 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்ற போதும் ராஜஸ்தான், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தமிழகத்தை விட குறைந்த எண்ணிக்கையிலான மக்களவை தொகுதிகள் இருந்தபோதும் அங்கெல்லாம் பல கட்டங்களாக தேர்தல் நடத்தியதாக திரு பிரகலா பிரபாகர் குற்றம் சாட்டினார். 56 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை தியாகராய நகர் துணை ஆணையர் திரு அங்கித் ஜெயின், புளியந்தோப்பு துணை ஆணையர் திரு ஈஸ்வரன், கோயம்பேடு துணை ஆணையர் திருமதி உமையாள், திருவல்லிக்கேணி துணை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தீவிரவாத தடுப்பு பிரிவின் கோவை எஸ்பி திரு சசிமோகன் இடமாற்றம் செய்யப்பட்டு ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை எஸ்பியாக இருந்த திரு பத்ரி நாராயணன் இடமாற்றம் செய்யப்பட்டு தீவிரவாத தடுப்பு பிரிவு கோவை எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு எஸ்பியாக இருந்த திரு SR செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் தாம்பரம் மாநகர காவல் தலைமையக நிர்வாக பிரிவு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்காசி எஸ்பி திரு சுரேஷ்குமார், பெரம்பலூர் எஸ்பி ஷியாமலாதேவி, தருமபுரி எஸ்பி திரு ஸ்டீஃபன் ஜேசுபாதம், தூத்துக்குடி எஸ்பி திரு பாலாஜி சரவணன், மயிலாடுதுறை எஸ்பி மீனா, வேலூர் எஸ்பி திரு மணிவண்ணன், சென்னை ரயில்வே எஸ்பி திரு அன்பு மற்றும் திருச்சி ரயில்வே எஸ்பி திரு டி செந்தில்குமார் ஆகியோரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சியில் பிரதமர் திரு மோடியால் திறந்து வைக்கப்பட்ட விமான நிலைய புதிய முனையத்தில் சமஸ்கிருதத்தில் உள்ள கல்வெட்டு தமிழ் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் பிரதமர் திரு மோடியால் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டு ஜூன் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அப்போது திரு மோடி திறந்து வைத்த கல்வெட்டுகளில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் தவிர சமஸ்கிருத மொழியிலும் வைக்கப்பட்டுள்ளது தமிழ் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிந்தியை தொடர்ந்து
சமஸ்கிருதத்தையும் மத்திய அரசு மறைமுகமாக திணிக்க முயற்சிப்பதாக தெரிவித்த அவர்கள், திருச்சி விமான நிலையத்தில் இருக்கும் சமஸ்கிருத கல்வெட்டை அகற்றாவிட்டால் அனைத்து ஜனநாயக பெரியாரிய அமைப்புகளை ஒன்றிணைத்து மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர். சமஸ்கிருதம் எந்த வட்டாரத்தின் மொழி? இந்தியாவில் எத்தனை பேர் எந்த வட்டாரத்தில் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு பேசுகிறார்கள்? அப்படிப்பட்ட நிலையிலே திருச்சி வானூர்தி நிலையத்தில் இருக்கிற இந்த சமஸ்கிருத கல்வெட்டை உடனடியாக அகற்ற வேண்டும். கல்வெட்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாதவை. வருங்காலத்தில் வரலாற்றை ஆய்வு செய்பவர்களுக்கு திருச்சியில் சமஸ்கிருதம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்ற தவறான ஒரு சான்றை பதிவு செய்துவிடும். வரலாற்றை திரிக்கும் முயற்சிகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு தாக்கல் செய்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தார். அதில் வக்ஃப் வாரியத்திற்குள்ள அதிகாரங்களை பறிக்கும் வகையில் 44 திருத்தங்களை மசோதாவில் மத்திய அரசு செய்துள்ளது. காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மக்களவையில் இந்த மசோதா தொடர்பாக அனல் பறக்க விவாதங்கள் நடந்தன. இந்த சட்டம் தொடர்பாக மத்திய அரசின் விளக்கத்தை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதன் பிறகே இந்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. வரும் நவம்பர் மாதம் நாடாளுமன்றம் கூடும்போது இது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் என தெரிகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, வக்ஃப் சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினரின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாகவும், அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை மறுக்கும் வகையில் உள்ளது என்றும் பதிவிட்டுள்ளார். முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம்களால் வழங்கப்படும் சொத்துக்களை அவர்களிடமிருந்து பறித்து அரசு நிர்வகிக்க நினைப்பது தவறானது மட்டுமின்றி, வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களையும் அதனை நிர்வகிக்க ஒப்புதல் அளிக்கும் திருத்தம் ஏற்புடையதல்ல என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வக்ஃப் சொத்துக்கள் தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் மாநில அரசின் பணிகளை பறித்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்துள்ள திரு பழனிசாமி, மத சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைகளை பறிக்கும் இந்த சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு வழங்க கோரி தூத்துக்குடி உள்ளிட்ட நாட்டின் முக்கிய 11 துறைமுக ஊழியர்களின் சங்கங்கள் வரும் 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளன. இந்தியாவில் தூத்துக்குடி, சென்னை, விசாகப்பட்டினம், கொச்சி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட 11 முக்கிய துறைமுகங்களில் 20,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் 1,30,000 ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பேச்சுவார்த்தை மூலம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ஊதிய உயர்வு, போனஸ் போன்றவற்றை மத்திய அரசு வழங்கவில்லை என துறைமுக ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் தேசிய துறைமுக தொழிலாளர்களின் கூட்டமைப்பு தலைவர் திரு முகமது ஹனீப் தலைமையில் HMS, INTUC, CITU, AITUC உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள 5 சங்க நிர்வாகிகளின் கூட்டம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. ஊதிய உயர்வு மற்றும் பண பலன்களை வழங்காத மத்திய கப்பல் துறை அமைச்சகம் மற்றும் மத்திய அரசை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பள ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்த வேண்டும். இதற்காக 12ஆம் தேதி, வரும் 12ஆம் தேதி அனைத்து துறைமுகங்களையும் 11 துறைமுகங்கள் இருக்கிற எங்க சம்மேளனத்துக்கு இணைக்கப்பட்ட சங்கங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்க போறோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு 28/8/2024 முதல் அனைத்து 11 துறைமுகங்களையும் உங்களுக்கு காலையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும். துறைமுக தொழிலாளர்களின் இந்த போராட்ட அறிவிப்பு காரணமாக பல கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டு அந்நிய செலாவணி இழப்பு ஏற்படும் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை சாரல் மழை பெய்தது. செங்கல்பட்டு, கல்பாக்கம், விழுப்புரம், திருக்கோவிலூர், காட்டுமன்னார்கோவில், சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. கோவை, பள்ளிப்பாளையம், அறந்தாங்கி, ராமநாதபுரம், சீர்காழி ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்று ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை என மக்களவையில் மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. தமிழ்நாடு மீனவர்கள் மேலும் 32 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்ற சம்பவம் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கமும் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் வென்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.